சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு என்கிறது அரசு. கஜேந்திரகுமாரின் கேள்விக்கு பிமல் பதில். பிமல் ரத்நாயக்கவிடம் இருந்து துறைமுக அமைச்சு பதவி பறிக்கப்படவில்லை என்கிறது அரசு. புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்போம். ஐஸ் போதைப் பொருள் கடத்தல், மன்னார் இளைஞருக்கு சிறை தண்டனை விதித்த கொழும்பு உயர்நீதிமன்றம். நிதி நிறுவனங்களினால் பணம் இழக்கும் மக்கள், உடன் நடவடிக்கை எடுக்குமாறு சஜித் கோரிக்கை. சமாதானத்திற்கான நோபல் பரிசை இழந்த ட்ரம்ப் வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் வசம். காசாவில் நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்தம், வெளியேறும் இஸ்ரேலிய படையினர். தொடர்வன விரிவான செய்திகள். ஜாலில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி விகாரை தொடர்பான சர்ச்சைக்கு எதிர்வரும் சில வாரங்களுக்குள் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படவுள்ளதாக ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மத விவகாரங்கள் அமைச்சு மற்றும் துறைசார் அதிகாரிகளுடன் இணைந்து தையிட்டி விகாரை பிரச்சினை தொடர்பான அறிக்கையை தயார் செய்துள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறியுள்ளார். அதற்கமைய மிக விரைவில் தையிட்டி விகாரை பிரச்சினைக்கான தீர்வு வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச வானூர்தி நிலையத்தின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். அரசாங்கத்தின் உரிய நடைமுறைகளை பின்பற்றி ஒதுக்கீடுகள் பரிந்துரைக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் வானூர்தி நிலையத்தின் ஓடு தளத்தை நிர்மாணிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சர் பிமல் ரத்நாயக்கிடம் இருந்து துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு நீக்கப்படவில்லை எனவும் அரசாங்கத்தின் இலக்குகளை மிகவும் திறம்பட அடையும் வகையில் மட்டுமே அமைச்சுக்கள் மாற்றியமைக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய விவாதத்தின் போது கொள்கலன் சம்பவம் காரணமாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நீக்கப்பட்டாரா என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடம் புதிய மற்றும் மேலதிக பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அது விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பிமல் ரத்நாயக்க வசமிருந்த துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சு அவரிடமிருந்து பறிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சாணக்கியன் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் தெரிவித்திருந்தார். அத்துடன் கொள்கலன் அனுமதி ஊழல் இந்த நடவடிக்கைக்கு வழிவகுத்ததா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். எவ்வாறாயினும் இந்த நடவடிக்கைக்கு ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் என்று சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஐஸ் போதைப் பொருள் கடத்திய குற்றச்சாட்டில் மன்னாரைச் சேர்ந்த ஒருவருக்கு கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ரசாந்த கொடவலே 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். மன்னாரைச் சேர்ந்த 21 வயது இளைஞருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி மன்னாரில் உள்ள எழுத்தூர் சந்திக்கு அருகில் போதைப் பொருள் கொண்டு சென்றபோது குறித்த நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த நபருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சந்தேக நபருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்பட்ட நிலையில் சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். இலங்கையில் காணப்படும் நிதி நிறுவனங்களின் செயற்பாடுகள் தொடர்பில் அரசாங்கம் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே இதனை கூறியுள்ளார். நாடு முழுவதும் ஏராளமான சட்டவிரோத நிதி நிறுவனங்கள் தோற்றம் பெற்று அப்பாவி மக்களின் பணத்தை சுரண்டி வருகின்றன.
இதற்கு மிக அண்மித்த உதாரணமாக கிழக்கு கேவாகம் கோருள கூட்டுறவு சங்கம் தமது சேமிப்பு நிதியை இதுபோன்ற ஒரு நுண்நிதி வங்கியில் வைப்பிலிட்டதனால் கோடிக்கணக்கான ரூபாய் இழக்கப்பட்டு சுமார் 50,000 வாடிக்கையாளர்களின் வைப்புத் தொகைகளும் இழக்கப்பட்டுள்ளன. அவ்வாறே இணையவழி கடன் மாஃபியா மூலம் பல்வேறு நபர்கள் வெளிநாடுகளிலிருந்து இந்நாட்டுக்கு வந்து இணைய வழியாக கடன்களை வழங்கி இறுதியில் மிரட்டல் விடுத்து அச்சுறுத்தி பணம் பறிக்கும் செயல்முறைகளும் நாட்டில் நடந்து வருகின்றன. காவல்துறை மா அதிபரின் அறிவுறுத்தல்களை மதிக்காமல் வாகனங்களை வலுக்கட்டாயமாக கையகப்படுத்துவதும் நிதி நிறுவனங்களது செயல்களும் அதிகரித்து காணப்படுகின்றன. இந்த விடயத்தில் அரசாங்கம் அவசரமாக தலையீடு செய்ய வேண்டும். மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்பதற்கு ஆதாரமாக ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் குரங்கு போல் தாவும் வகையில் செயற்படுகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். நாகரிகமாக நடந்து கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் கோரியுள்ளார். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களையும் எனக்கு உங்கள் மேலேயும் உங்களோட ஆளுங்கட்சி மேலேயும் நிறைய மதிப்பு இருக்குது. காரணம் என்னன்னா ஒழுக்கத்தை கட்டி காப்பீங்க. ஆனால் மனிதன் குரங்குல இருந்தா வந்தானுக்கு ஒரு ஆதாரம் நீங்கள் உறுப்பினராக ஒருத்தரை வச்சுருக்கீங்க. இங்கேருந்து அங்கே தாவறாரு கை கொடுக்க, அது சபை நாகரிகம் கிடையாது, சபை விதிமுறைகள் அது கிடையாது. அப்படி இருக்கும்போது தயவு செய்து அந்த மாதிரி வேலைகளை திருத்திக் கொள்ளும். இறுதியாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். முந்தா நேற்று கேட்டது தான் நான் மறுபடியும் கேட்குறேன், நேற்று கேட்டது தான் நான் இன்றைக்கும் மறுபடியும் கேட்குறேன். எத்தனை வீடுகள் கட்டப்பட்டிருக்கு? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வழங்குறது காணி உறுதி பத்திரம். அதில் 237 காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்படுது. அதுவும் நான் தயாரித்தது. நீங்கள் எவ்வளோ தயாரித்து மக்களுக்கு வழங்க போகிறீங்க? மூணாவது, எதுக்காண்டி 2000 சர்டிஃபிகேட்டை கொடுத்து வீடை வழங்குறோன்னு போய் சொல்லணும்? கடைசி கேள்வி, சம்பளம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கேட்டால் சொல்கிறாங்க கொடுப்பாங்கன்னு. ஆனால் ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் வரல. அது மட்டும் இல்லாமல் 1700 வழங்குவோன்னு சொல்கிறாங்க. 1700 நியாயமான சம்பளம்னு சொல்கிறாங்க. சரி, ஜீவன் தொண்டமான 1700 சம்பளத்தை சம்பள நிர்ணய சபையில் கொடுக்கும்போது இல்லை எங்களுக்கு அது வேணாம், எங்களுக்கு 2138 தான் வேணும்னு நின்ன உறுப்பினர்கள் எங்கே? ஸ்ரீலங்கா முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு மாத்தர வெலிகம பகுதியில் ஹோட்டல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமை தொடர்பில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தலைமறைவாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கு இன்று வெள்ளிக்கிழமை காலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்குடன் தொடர்புடைய தேசபந்து தென்னக்கோன் மற்றும் ஏனைய பிரதிவாதிகள் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தனர். இதன்போது வழக்கை டிசம்பர் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மாத்தறை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தமிழக கடற்தொழிலாளர்கள் 47 பேர் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளமை அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒரே நாளில் அதிக கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக முதல்வர் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக கடற்தொழிலாளர்களை விடுதலை செய்து கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னதாக இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்தமை தொடர்பில் தலைமன்னார் மற்றும் நெடுந்தீவு கடற்பரப்பில் 47 இந்திய கடற்தொழிலாளர்கள் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர். இதன்போது அவர்களின் 5 படகுகளும் இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். காசாவுக்காக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த சமாதான திட்டத்திற்கு இஸ்ரேலிய அரசாங்கம் இன்று அதிகாலை ஒப்புதல் அளித்த பின்னர் போர் நிறுத்த ஒப்பந்த விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இதன் அடிப்படையில் காசாவிற்குள் நிலை கொண்டுள்ள இஸ்ரேலிய இராணுவம் ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்டபடி பின்வாங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசு தலைவர் முன்வைத்த சமாதான திட்டத்திற்கு இஸ்ரேலிய அரசாங்கம் அங்கீகாரத்தை வழங்கிய பின்னர் போர் நிறுத்த ஒப்பந்த விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இந்த திட்டத்தை அங்கீகரித்தால் அங்கீகாரம் வழங்கப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் காசாவில் உள்ள இஸ்ரேலிய ராணுவம் ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட மஞ்சள் எல்லைக்கு திரும்ப வேண்டும் என்பதால் தற்போது இஸ்ரேலிய படையினர் பின்வாங்கும் அறிகுறிகள் தெரிகின்றன. இந்த போர் நிறுத்தத்தை கண்காணிக்க அமெரிக்கா 200 துருப்புகளை மத்திய கிழக்குக்கு அனுப்ப உள்ளதாக அறிவித்த போதிலும் அவ்வாறு அனுப்பப்படும் இந்த துருப்புக்கள் காசாவுக்குள் செல்லாது எனவும் தெரிகிறது.
இந்த ஒப்பந்தப்படி பணைய கைதிகள் எதிர்வரும் திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் எகிப்தில் இடம்பெறவுள்ள ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வில் தான் கலந்து கொள்ளும் சாத்தியங்கள் உள்ளதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இஸ்ரேலுடனான போர் முடிவுக்கு வந்துவிட்டதான ஒரு உறுதிமொழியை அமெரிக்காவிடம் பெற்றுள்ளதாக ஹமாஸின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் ஹலில் அல்-ஹயாவும் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான சமாதான நோபல் பரிசு வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவரும் முக்கிய அரசியல்வாதியுமான மரியா கொரோனா மச்சோடாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதி முதல் அறிவிக்கப்பட்டு வரும் நோபல் பரிசுகளின் வரிசையில் முக்கிய உற்றுநோக்கப்பட்ட சமாதானத்திற்கான நோபல் பரிசு அறிவிப்பு இன்று காலை ஒஸ்லோவில் உள்ள நோபல் நிறுவனத்தில் அறிவிக்கப்பட்டது. மரியா கொரோனா மச்சாடோவுக்கு இந்த விருதை அறிவித்த விருதுக்குழு வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைகளை மேம்படுத்துவதற்காக மச்சாடோ அயராது உழைத்ததற்காகவும் சர்வாதிகார ஆட்சியிலிருந்து ஜனநாயகத்திற்கு நாட்டை மாற்றும் அவரது அயராத போராட்டத்திற்காக இந்த தெரிவு இடம்பெற்றதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த முறை இந்த விருதுக்கு 244 தனிநபர்கள் மற்றும் 94 அமைப்புகள் உட்பட மொத்தம் 338 பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அவற்றின் மீதான பரிசீலனைகளின் முடிவில் தெரிவுக்குழு அதனை வழங்கியுள்ளது. இந்த முறை தனக்கே சமாதான நோபல் பரிசு அறிவிக்கப்பட வேண்டுமென அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்ட நிலையில் இந்த விருது வெனிசுலாவைச் சேர்ந்த மரியா கொரோனா மச்சாடோவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு என்கிறது அரசு. கஜேந்திரகுமாரின் கேள்விக்கு பிமல் பதில். பிமல் ரத்நாயக்கவிடம் இருந்து துறைமுக அமைச்சு பதவி பறிக்கப்படவில்லை என்கிறது அரசு. புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு. ஐஸ் போதைப் பொருள் கடத்தல், மன்னர் இளைஞருக்கு சிறை தண்டனை விதித்த கொழும்பு உயர்நீதிமன்றம். நிதி நிறுவனங்களினால் பணம் இழக்கும் மக்கள், உடன் நடவடிக்கை எடுக்குமாறு சஜித் கோரிக்கை. சமாதானத்திற்கான நோபல் பரிசை இழந்த ட்ரம்ப் வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் வசம். காசாவில் நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்தம், வெளியேறும் இஸ்ரேலிய படையினர். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.